என்னங்க, நம்ம செண்பாவுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும். என்ன திடீர்னு? இப்ப ஆரம்பிச்சாதானே காலகாலத்துல பண்ண முடியும். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே தேடணுங்க. சும்மா வரவும் போறவன் கையில எல்லாம் அவளை பிடிச்சு கொடுத்துட முடியாது இல்லையா? அவளுக்கு நல்லபடியா மனசார கல்யாணத்தை நடத்திடணும். என்னதான் இருந்தாலும் அவளும் எனக்கு மக மாதிரி தானே. மாதிரினாலே நஜம் இல்லைன்னு தானமா அர்த்தம். வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஏன் அவளை ஒரு மாதிரி மட்டமா ட்ரீட் பண்றாங்க? குறிப்பா சொல்லணும்னா அண்ணிங்க. குறிப்பா சொல்லணும்னா அண்ணிங்க. இல்லப்பா, நீ அவங்கள தப்பா பாக்குறதுனாலதான் உன் கண்ணுக்கு அவங்க தப்பானவங்கள தெரியுறாங்க. இல்லம்மா, நான் தப்பா பார்க்கல. வீட்டுல எல்லாருக்கும் செம்பான்னா அவ்வளவு பிடிக்கும். செம்பாவுக்கும் அப்படித்தான். நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. வேலை விஷயத்துல அவளை யாரும் கட்டாயப்படுத்துறது இல்ல. அவளே விருப்பப்பட்டு தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல கார்த்திக், அவளுக்கு நாங்க எல்லா உரிமையும் கொடுத்திருக்கோம். அவளை யாரும் அதட்டி அதிகாரம் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா எல்லா வேலையும் அவள செய்யறா. இந்த குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் தானாவே ஏத்துக்கிறா. நாங்க எல்லாருமே அவளை செல்லமா தானே வச்சிருக்கோம். அவ இல்லாம எங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்க அண்ணிங்க செம்பாவை ஏதாவது சொல்ற மாதிரி பார்த்தா அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காது. கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சுதான் அவங்க அவளை உரிமையா திட்டிருப்பாங்க. செம்பாக்கு எதிரா எந்த விஷயம் நடந்தாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? என்னோட ரிட்டையர்மெண்ட் காசை உங்களுக்கு நான் எப்படி பிரிச்சு கொடுப்பேனோ அதே மாதிரி செம்பாக்காகவும் தனியா ஒரு அமௌண்ட்டை யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க நல்லா இருந்தா தானே வயசான காலத்துல நாங்க நிம்மதியா இருக்க முடியும். அப்பா, உங்க ரிட்டையர்மெண்ட் பணத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நாங்க எல்லாரும் நல்லா தானே சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இத பாருங்க, உங்க பணத்தை நீங்க உங்களுக்காக வச்சுக்கோங்க. அதுதான்ப்பா கரெக்ட். வேணா ஒண்ணு பண்ணுங்க, உங்க பேர்லயும் அம்மா பேர்லயும் பிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணிடுங்க. யாருக்கு எப்ப கெட்ட நேரம் வரும்னு சொல்லவே முடியாத.